பிபிடிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் ஆயில் ஸ்கின்க்கான ஒரு சூப்பரான பேக் தான் வந்து பார்க்க போறோம். இந்த பேக்கை வந்து நான் பர்சனலாவே யூஸ் பண்ணிருக்கேன். ஈவன் என்னோட வந்து சீக்ரெட்டான ரெமடியும் கூட. ஏன்னா எனக்குமே ஆயில் ஸ்கின் தான். நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதுலாம் எனக்குமே ஃபேஸ்ல ரொம்ப ஆயில் வந்து செக்ரேட் ஆகும். அந்த ஆயிலை கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ண என்னோட சீக்ரெட் ரெமடியை தான் வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். இப்ப அந்த பேக்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் பாத்துரலாம். வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப என்னோட சீக்ரெட் ரெமெடிய வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து முல்தானி மட்டி வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது கூட வந்து கிராம் ஃப்ளார் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இத மிக்ஸ் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து ரோஸ் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க வந்து ஊத்துனாலே போதும். உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்ப இத எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேக் டைப்புக்கு வந்து கிடைக்கும். அந்த பேக்க வந்து எடுத்து உங்க ஃபேஸ்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கிறலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப பேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இந்த பேக்க நீங்க அப்ளை பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நான் வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாம வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இப்ப வீடியோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திருப்பீங்க. அதுல 3 இன்கிரீடியன்ட் மட்டும் தான் நான் சொல்லியிருப்பேன். இந்த 3 இன்கிரீடியன்ட்மே உங்களோட எக்ஸ்ட்ரீம் ஆயில வந்து கண்ட்ரோல் பண்ணி குடுக்கும். உங்களுக்கு நார்மலா ஃபேஸ்ல வந்து எவ்ளோ ஆயில் செக்ரேட் ஆகணுமோ அத மட்டும் தான் வர வைக்கும். அதையும் தாண்டி வந்து வர்ற ஆயில வந்து கண்ட்ரோல் பண்ணி குடுத்து, உங்க ஸ்கின்னையுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா மாத்தி குடுக்கும். ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமே வந்து அந்த ஆயில் செக்ரேட் ஆகுறது மட்டும் இல்லாம, நம்ம ஃபேஸையே வந்து ரொம்பவே டல்லா காமிக்கும். அந்த டல்னஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் இந்த பேக். இப்ப இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ்லயும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த பேக்க வந்து இப்ப என்னோட ஃபேஸ் ஃபுல்லா வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபேஸ வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேக்க நீங்க அப்ளை பண்றனால உங்க ஆயில் ஸ்கின் வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம வந்து முல்தானி மட்டி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். முல்தானி மட்டி வந்து நம்ம எக்ஸஸ் ஆயில வந்து கண்ட்ரோல் பண்ணி குடுக்கும். நார்மலா நம்ம ஃபேஸ்ல வந்து எந்த அளவுக்கு ஆயில் செக்ரேஷன் இருக்கணுமோ, அந்த அளவுக்கு மட்டும் இருக்கும். ரிமைனிங் எக்ஸஸா வர ஆயில் எல்லாம் வந்து இந்த முல்தானி மட்டி வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணியும் கொடுக்கும். அதே நேரத்துல உங்க ஃபேஸ்ல போர்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, அதையும் மினிமைஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் உங்க ஃபேஸையுமே வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்குறதுக்கு இந்த முல்தானி மட்டி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க டல் ஸ்கின்னையுமே வந்து நல்லா பிரைட்டன் பண்ணியும் குடுக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து கடல மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கடல மாவுமே வந்து உங்க ஆயில் ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணும்போது உங்க ஆயில வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி குடுக்கும். நெக்ஸ்ட் இந்த பேக்ல ஆட் பண்ணியிருக்க ரோஸ் வாட்டருமே வந்து உங்க ஸ்கின்ன வந்து அதாவது உங்க ஃபேஸ வந்து பிரைட்டன் பண்ணி குடுக்குறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல ஆட் பண்ணியிருக்கிற 3 இன்கிரீடியன்ட்மே வந்து உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த ஆயில் செக்ரேஷன வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது ஃபங்ஷனுக்குலாம் போறீங்க அப்படின்னா, ஃபங்ஷனுக்கு கிளம்புறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே இந்த பேக்க நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் மேக்கப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஃபங்ஷனுக்கு போங்க. உங்களோட எக்ஸஸ் ஆயில வந்து கண்ட்ரோல் பண்ணி, உங்க ஃபேஸ வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாவே வச்சிருக்கும். மிஸ் பண்ணாம இந்த பேக்க வந்து ஒன் டைமாவது ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் இந்த பேக் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் குடுக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்ப என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்கின்ன பார்த்தீங்கன்னா, நல்லா ஆயில் செக்ரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே நேரத்துல உங்க ஃபேஸும் வந்து நல்லா ஒரு பிரைட்டனிங்காவும் இருக்கும். உங்க ஃபேஸ்ல இருக்கிற அந்த டல்னஸ் இருக்கு இல்லையா? அந்த டல்னஸ் வந்து போயி உங்க ஸ்கின் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்க வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது, உங்க ஃபேஸ்ல இருக்கிற அந்த ஆயில் வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா உங்க ஸ்கின்னும் வந்து நல்லா பளிச்சுன்னும் இருக்கும். இந்த பேக்க வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. வீக்லி ஒரு 3 டைம்ஸ் மட்டும் நீங்க யூஸ் பண்ணாலே போதும். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாரி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல அப்டின்னா வீக்லி 2 டைம்ஸாவது நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. அந்த மாரி நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல உள்ள அந்த ஆயில் செக்ரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிரும். உங்க ஃபேஸும் வந்து நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாவும் எப்பயுமே இருக்கும். கண்டிப்பா இந்த பேக்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்டி இருக்கு அப்டின்னு சொல்லி என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க.
அண்ட் நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் குடுத்துக்கோங்க. See you next video. Take care. Bye bye.